மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. பாத்தி அன்பு, அவன் எவ்வளவு பெரிய ரவுடித்தனம் பண்ணியிருக்கான். அப்ப கூட அவன் பொண்டாட்டியும் அவ பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க. இல்ல, நீ சொன்ன மாதிரி தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு தானே போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. இவன் போய் எல்லாரையும் அடிச்சு திருத்துறதுக்கு இவன் என்ன போலீஸா? தப்பு பண்ணது அவன், இதுல வேற நீ அடிச்சதுக்கு என்னமோ நீ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை எல்லாம் திருத்தி நல்லவனாக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதுவே நீ பண்ற பெரிய தப்பு அன்பு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. இப்ப நீ அடிச்சுட்ட, இப்ப மட்டும் அவன் திருந்துவான்னு நினைக்கிறியா? திரும்பவும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ரவுடி தான் உன்னோட மச்சான்னு தெரிஞ்சா ஊர்ல வேற யாரும் உன்னை மதிப்பா? உனக்கு டாக்டர்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு, அந்த மரியாதையே இவனால கெட்டு போயிடும் பாத்துக்கா. என்ன பண்றது சித்தி, சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான். அவனை திட்டியும் பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். அப்ப கூட அவன் பொறுப்பு இல்லாம தான் திரியிறான். என்னதான் பண்றதோ தெரியல போங்க. என்ன பண்றதுன்னா, திட்டுனா அடிச்சா பயந்துகிட்டு ஐயோ இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு அவன் என்ன சின்ன குழந்தையா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கெல்லாம் இந்த அடியும் திட்டெல்லாம் அவனை ஒன்றும் செய்யாது. எவ்வளவுதான் திட்டுனாலும் இவ்வளோ பெரிய வீட்டில் இவ்வளோ வசதியா இருக்கும். 3 நேரத்துக்கு நல்ல வயிறார சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குது, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்குற, வண்டி இருக்கு, அப்புறம் செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உன் பொண்டாட்டி இருக்கா. இன்னும் அவனுக்கு என்ன கவலை? இப்படி எந்த வேலையும் செய்யாம எல்லாமே வசதியா கிடைக்குதுன்னு போது அவன் இப்படிதான் ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான். இல்ல வெளியே போய் ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பானா? ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசுல சாப்பிட்டுருப்பானா? இல்ல செலவுக்கு பணம் இல்லாம என்ன பண்றதுன்னு கஷ்டப்பட்டிருப்பானா? இது எல்லாத்தையுமே தான் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுல எல்லாம் தூக்கி கொடுக்குறீங்களே, அப்புறம் எப்படி அவனுக்கு பொறுப்பு வரும்? இந்த வசதியான வாழ்க்கையை அவன் வாழறதுக்கு நீ கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகி சம்பாதிக்கிறதுனால தானே அவனால இதெல்லாம் அனுபவிக்க முடியுது. ஆனா இது எதுவுமே கிடைக்காம அவனே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற நிலைமை அவனுக்கு வந்தாதான் அவனுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் புரியும். அப்படி அவனா பட்டு திருந்தினா மட்டும்தான் அவனுக்கு பொறுப்பு வரும். இல்லைன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு பொறுப்பு வராது. நீங்க சொல்றது சரிதான் சித்தி. அதுக்குன்னு இப்ப என்ன பண்றது? என்ன வீட்டுல அவனுக்கு சாப்பாடு போட முடியாதுன்னா சொல்ல முடியும், இல்ல செலவுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னா சொல்ல முடியும். ஷைலு அதுக்கெல்லாம் விட்டுருவாளா? அவ தம்பின்னு அவையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு தான் இருப்பா. சரி விடுங்க, இனி அவனா எப்ப திருந்துறானோ திருந்தட்டும். என்ன அன்பு நீ இப்படி சொல்ற? அவன் திருந்துறான் இல்ல திருந்தாம போறான், அதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இப்படி பொறுப்பு இல்லாம ரவுடித்தனம் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தா நாளைக்கு பாக்குறவங்க ஒன்னதானே தப்பா பேசுவாங்க. அதுக்கு என்ன சித்தி பண்றது? அதுக்கு என்ன பண்றதுன்னா, அதுக்கு அவன் கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்பதான் ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாம பொறுப்பா இருக்கணும்னு அவனுக்கு தோணும். இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு பொறுப்பு வரும். என்ன சித்தி சொல்றீங்க? அதுக்குன்னு என்ன அவனை வீட்டை விட்டா வெளியே அனுப்ப முடியும்? ஏன் அனுப்புனாதான் என்ன தப்புன்னு கேக்குறேன். நான் ஒன்னும் பொண்டாட்டியோட தம்பி இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம அவனை வெளியே அனுப்ப சொல்லல. அவன் இப்படி பொறுப்பு இல்லாம ரவுடித்தனம் பண்ணி சுத்திட்டு இருந்தா அதனால நாளைக்கு உன் பேரு தான் அன்பு கெட்டு போகும். அவன் கொஞ்சம் பொறுப்பானவனா மாறினாதான் நாளைக்கு பரவாயில்ல, அன்போட மச்சானாலும் நல்ல பொறுப்பா தான் இருக்கா, பொறுப்பா ஒரு வேலைக்கு போறான்னு 4 பேர் சொல்ல வேண்டாமா? அதுக்காக அவன் கொஞ்சம் திருந்தணுமேங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் அவனை வீட்டை விட்டு வெளியவே துரத்தி விடலாம் சொல்லல. ஒரு கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்து ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போற வரைக்கும் அவனை கொஞ்சம் வெளியே அனுப்பி கஷ்டப்பட வைக்கணும்னு தான் சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவன் சண்டை போட்டுட்டு வந்துட்டான்ல, இப்ப நீ அவன் மேல கோவப்பட்ட இல்ல, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. அவன் போய் கொஞ்சம் கஷ்டப்படட்டும். அப்படியாவது நம்ம பண்ணது தப்புன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் கொஞ்சம் திருந்தி இந்த அடிதடி எல்லாம் விட்டு கொஞ்சம் பொறுப்பான வேலைக்கு போவான்ல, அது அவனுக்கு தானே நல்லது. இல்ல சித்தி, அது அவனை இந்த வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப முடியாது சித்தி. ஏன் போ, நான் ஒன்னும் அவன் மேல இருக்கிற கோவத்திலயோ அவன் இங்க இருக்கிறது பிடிக்காமையெல்லாம் ஒன்னும் சொல்லல. அவன் இப்படி ரவுடித்தனம் பண்ணி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா உன் பேரு தான் கெட்டு போகும். உன் பேரு கெட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அன்பு நான் சொல்றேன். இல்ல சித்தி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவன் என்னதான் பண்ணாலும் அதுக்கு நான் அவனை திட்டுவேன், அவன் மேல கோவப்படுவேன். ஏன் இன்னைக்கு நான் அவனை அடிக்க கூட செஞ்சுட்டேன். ஆனா அதுக்காகலாம் அவனை வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப முடியாது சித்தி. அவன் கஷ்டப்பட்டா அவனுக்கு பொறுப்பு வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனை வீட்டை விட்டெல்லாம் வெளியே அனுப்பி அவன் அப்படி கஷ்டப்பட்டா அதனால ஷைலு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதுவும் இல்லாம அவன் சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பையன். ஷைலுவும் அம்மாச்சியும் தான் அவனை பாத்துக்கிட்டாங்க. அப்ப கூட அவனுக்கு அம்மா அப்பா பாசம்லாம் கிடைச்சதில்ல. அதனால ஷைலு அவன் மேல கொஞ்சம் அதிகமாவே அனுபவிச்சுட்டா. அவனுக்கு சின்னதா ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிட்டா கூட நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. இதுல வேற அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா அதையெல்லாம் சத்தியமா ஷைலு தாங்கிக்கவே மாட்டா சித்தி. அவன் இந்த அடித்தடியெல்லாம் விட்டு கொஞ்சம் திருந்தணும் தான், கொஞ்சம் பொறுப்பான வேலைக்கெல்லாம் போகணும் தான். ஆனா அதுக்காக அவனை வீட்டை விட்டெல்லாம் வெளியே அனுப்பி கஷ்டப்படுத்துறதுல எனக்கும் விருப்பம் இல்லை சித்தி. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவன் என் மச்சான். சரி, இப்ப என்ன, அவன் காலேஜ் தானே முடிச்சிருக்கான், சின்ன பையன் தானே சித்தி. நானும் காலேஜ் படிக்கும் போது காலேஜ் முடிச்ச சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தானே இருந்தேன்.
அப்புறம் படிச்சு டாக்டர்லாம் ஆகி எனக்கு பொண்டாட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு குடும்பம் இருக்கு, நம்ம பொறுப்பா இருக்கணும்னு இப்ப நான் பொறுப்பா இருக்கேன். அந்த மாதிரி அவனும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல பொறுப்பா இருக்கணும்னு அவனே புரிஞ்சுக்கிட்டு திருந்துவான நம்பிக்கை இருக்கு சித்தி. சரி, அதான் இதுக்கப்புறம் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், அடித்தடி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கானே. பாப்போம் சித்தி, அவன் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சரி சித்தி, இவன் பண்ண டென்ஷன்ல ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். தலைவலிக்குதா? இரன் பூஞ்சா காஃபி போட்டு தரவா? இல்ல சித்தி, வேண்டாம், மணியாவதுல, நீங்க போய் படுத்து தூங்குங்க, நான் ஷைலு கிட்ட கேட்டுக்கிறேன். சரி அன்பு. ச்சே, என்ன இது? அன்பு அவன் மேல கோவப்பட்டு அடிச்சுட்டான். சரி, இதையே சாக்கா வச்சுட்டு அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா இவன் என்னடானா என்னமோ திடீர்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு, இல்ல அவன் என் மச்சான், அவனை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறான். ஏதோ நம்ம சொல்றத கேட்டு அவனை அடிச்சுட்டானே, நம்ம நினைச்சது நடந்துரும் எல்லாம் நினைச்சோம். ஆனா இவனை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே. சரி, பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அன்புவை வச்சு அவனையும் அவன் பாட்டியையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இல்லையா, அன்பு மனசை எப்படியாவது மாத்தி அன்புவை இங்கிருந்து நம்ம கூட ஊருக்கு கூட்டிட்டு போயிடணும். அன்பு நம்ம கூட ஊருக்கு வர சம்மதிச்சுட்டா அப்புறம் அவளும் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு புருஷனோட வந்துதானே ஆகணும். அப்புறம் எப்படி ஆசை தம்பியை பிரியாம இருக்கான்னு ஞானும் பாக்குறேன். எடா, கையை இப்ப விட போறியா இல்லையா? விட்டாதான் ஓடிடுவியே. எடா, இருடி, உன் அண்ணன் வேற வாயிலேயே அடிச்சிட்டான், செம்மையா வலிக்குது, தூக்கமே வரமாட்டேங்குது, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. உனக்கு தூக்கம் வரலனா அதுக்கு நான் எதுக்குடா உன் கூட பேசணும்? ஏன்னா நீ தானே என் ஆளு, அப்ப நீ தான் என் கூட பேசணும். ஆளா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உன்னை வேண்டான்னு சொன்னது வேண்டாதான். வேண்டானா அப்ப எனக்கு அடிபட்டதுக்கு எதுக்கு அழுத? ஞால ஒன்னும் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு அழல. ஹேய், அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நின்னா அழுத? அது நான் எதுக்கும் அழுத, என்னை விடு, நான் போகணும். ஏயே இருடி, அப்படியெல்லாம் ஒன்றும் போயிட முடியாது. சரி, நீ எதுக்கோ அழுதுட்டு போ, ஆனா எனக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு மருந்ததா போட்டு போ. நான் மருந்து போடணுமா? ஆமா, நீ போடாம பின்ன வேற யார் வருவா? உன் தானே நடிச்சான், அதுக்கு நீ தான் மருந்து போடணும், ஒழுங்கா போட்டுட்டு போ. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதை என்ன விடு. இப்ப நீ என்ன விடல, நான் என் சேட்டனை கூப்பிட்டுருவேன். சேட்டன் வந்தா அப்புறம் உனக்கு இன்னும் 4 போடுவான். ஓ, இந்த பொசிஷன்ல உட்காந்து இருக்கும் போதே நீ உன் சேட்டனை கூப்பிட்டுருவ? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? எங்க கூப்பிடுறீ பார்க்கலாம். என்ன மேடம், கூப்பிடுங்க. ஏன் சவுண்ட் பத்தலையா? நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? மிஸ்டர் சேட்டன். என்ன என்னமோ சேட்டனை கூப்பிடுவேன்னு இப்ப இதுக்கு என் வாயை பொத்துற? அப்போ உன் அண்ணன் வந்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், அவ்வளவு பயம் இருக்குல்ல? எனக்கு இந்த பயம், எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஆல்ரெடி என் சேட்டங்கிட்ட அடி வாங்கி தான் உட்காந்துருக்க. இதுல வேற இன்னும் 2 அடி சேர்த்து கிடைக்க வேண்டாமேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஹோய், என்ன ஏதோ ஒரு தடவை உன் அண்ணன் கிட்ட அடி வாங்கிட்டேன்றதுக்காக திரும்ப உன் அண்ணன் வந்தா என்ன அடிச்சிருவானா? இங்க பாரு, இப்ப கூட உன் அண்ணன் கிட்ட நான் அடி வாங்கினது திருப்பி அடிக்க முடியாம இல்ல, என் அக்காவுக்காக. ஆனா அதுக்குன்னு எல்லா டைமும் என் அக்காவுக்காக நான் பார்த்துட்டே எல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தா எந்த செய்யும்? அடிச்சிருவியா? பின்ன அடிக்க மாட்டேனா? அதெல்லாம் நான் அடிச்சிருவேன். அதனால இப்போ உன் அண்ணன் இங்க வந்தாலும் எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, ஒழுங்கா பேசிட்டு போ. நான் பேசுறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு பேச முடியுமா? அதான் என் அண்ணன் வாயை திறக்க முடியாதபடி வாயிலே 2 போட்டிருக்கானே. ஹேய், என்னடி சும்மா உன் அண்ணன் அடிச்சிட்டான்னு அதையும் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்க? உன் அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் கிடையாது. உன் அண்ணன் அடிச்சதுன்னு எனக்கு வலிக்கவே இல்லை. நிஜமா வலிக்கல? வலிக்கலடி. வலிக்கலையா? பேசும்போது கூட வலிக்கல? ஏதான் வலிக்கலன்னு சொல்றல்ல, வலிச்சா இப்படி பேச முடியுமா? சரி, பேசுறது விடு, எனக்கு வலிக்கலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப நான் வேற ஒண்ணு பண்ணட்டா? என்ன பண்ண போற? என்ன பயந்துட்டியா? பேசுறது மட்டும் இல்ல, பாட கூட செய்வேன்னு சொல்ல வந்தேன். என்ன பாடுறேன் கேக்குறியா? கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேனிலவில் ஆசை இல்லையா, பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா, மாலையல்லவா நல்ல நேரமல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா, பாட்டு பாடவா பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. என்ன பிடிச்சிருக்கா?
என்ன? பாட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிக்கல. பிடிக்கலையா? ஏண்டி, நான் பாடினது நல்லா இல்லையா? சரி, என் பாட்டு பிடிக்கலன்னா பரவாயில்ல, என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. உன் பாட்டும் பிடிக்கல, ஒன்னையும் பிடிக்கல. ஏய், சும்மா பிடிக்கலன்னே சொல்லிட்டு இருக்காத. நானும் சரி ஏதோ உன்கிட்ட தப்பா பேசிட்டேன், அது நான் பண்ணது தப்பு தான், அதனால நீ என் மேல கோவமா இருக்க, நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும்னு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போனா விட்டா ஓவரா தான் பண்ற. இல்ல, இந்த அளவுக்கு என்ன அலைய வைக்கிறதுக்கு ஒன்றும் நான் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீ எப்படியாவது என்னை வெறுத்து வேற கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் என்ன உன்கிட்ட கெட்டவனா காமிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டேன். இது ஒரு பெரிய தப்பா? இல்ல, நான் அப்படி உன்கிட்ட பேசினே தவிர இன்னை வரைக்கும் உன்னை கிஸ் பண்ணதை தவிர நான் வேற ஏதாவது உன்கிட்ட பண்ணிருப்பேனா? நான் லவ் பண்ற பொண்ணு நீதானே தெரியறதுக்கு முன்னாடி கூட உன்னை கிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனா நான் லவ் பண்ற பொண்ணு நீதானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உன்கிட்ட எந்த தயக்கமும் இல்ல. நான் நினைச்சிருந்தேன்னா உன்கிட்ட எப்படி வேணும்னாலும் அட்வான்டேஜ் எடுத்திருந்திருக்கலாம். ஆனா நான் உன்கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. ஏன், நான் லவ் பண்ற பொண்ணு நீதானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கிஸ் கூட பண்ணல. ஏன்னா முன்னாடி நான் உன்னை கிஸ் பண்ணப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்த. ஆனா இப்போ நீ என்ன வேண்டான்னு சொல்லி என்கிட்ட இருந்து விலகி போற. லவ் பண்ற பொண்ணாவே இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னு சொல்ற பொண்ண விருப்பம் இல்லாம கிஸ் பண்றது கூட தப்புன்னு நினைக்கிறவனா? இங்க யாருமே இல்ல. நான் நினைச்சா உன்னை கிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இவ்வளவு நேரத்துல நான் உன்னை கிஸ் பண்ணனா? இதுக்கப்புறமும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் உன் அண்ணா அடிச்சிட்டா அதுக்கு நீ தான் மருந்து போடணும்னாலாம் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு உன்கிட்ட இருந்து உன் காதலை தவிர வேற எதுவுமே வேண்டாம் மின்னல். நீ மட்டும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் உன் விருப்பம் இல்லாம உன் சம்மதம் இல்லாம நான் உன் பக்கத்திலேயே வரமாட்டேன். என் விரல் கூட உன் மேல படாது. ஆனா நீ இப்படி என்ன பிடிக்கலன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காதல்ல கெஞ்சுறது கூட ஒரு சுகம்தான். உன் பின்னால எனக்கு ஓகே சொல்லிடின்னு எவ்வளவு நாள் வேணா கெஞ்சறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னைக்குமே நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை இருந்தா நீ எனக்கு கொடுக்குற வழி கூட எனக்கு சுகமா தான் இருக்கும். ஆனா இப்ப நீ என்ன வேண்டான்னு சொல்லும்போது எனக்கு நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை இருந்தாலும் மனசுக்குள்ள எங்க ஒருவேளை நீ உண்மையாவே என்னை வெறுத்துட்டியோ, என்னை விட்டு போயிருவியோன்னு பயமா இருக்கு ஐஷு. என் லைஃப்ல நான் காதலிச்ச பொண்ணு நீதான். அது நீதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் படிக்கும்போது எவ்வளவோ காதலை நான் பார்த்திருக்கேன். காதலிக்கிற பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டான்னு சூசைட் பண்ண பசங்களை பார்த்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் என்ன பைத்தியமானு தோணும். ஏன் இந்த உலகத்துல இந்த ஒரு பொண்ணை விட்டா வேற பொண்ணே இல்லையா? அவ ஒருத்தி வேண்டான்னு போயிட்டான்றதுக்காக சாகணும்னு முடிவெடுத்திருக்காங்களேன்னு எனக்கு அவங்க மேல கோபம் வரும். ஆனா இப்போ நான் உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நிமிஷம் நீ இல்லாம என்னால வாழ முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல ஐஷு. நீ இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் லவ் பண்ண பொண்ணும் நீதான். என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் லவ் பண்ண போற கடைசி பொண்ணும் நீதான். உன்னை நான் கனவுல காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே உன் கூட வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் என்னன்னு நான் உன்கிட்ட சொல்றதை விட அதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னை வரைக்கும் நான் என் அக்காவுக்கோ இல்ல என் அபிக்கோ வாங்கி கொடுத்த எதுவுமே என்னோட சொந்த உழைப்புல வாங்கி கொடுத்தது இல்ல. அது என் மாமாவோட சம்பாத்தியத்துல வாங்கி கொடுத்தது. ஆனா நான் அன்னைக்கு உனக்கு வாங்கிட்டு வந்தேனே வளையல், பொட்டு, மெட்டி, அது 3மே நான் கஷ்டப்பட்டு மெக்கானிக் வேலை பார்த்து உழைச்சு சம்பாதிச்ச காசுல வாங்கினது. என் அக்காவுக்கும் அபிக்கும் நான் வாங்கி கொடுக்குற பொருள் கூட என் மாமாவோட பணத்துல இருந்தா பரவாயில்ல. ஆனா நான் உனக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால உனக்கு மத்த பசங்க அவங்க லவருக்கு கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. என்னால முடிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி வளையல், பொட்டு, பூன்னு சின்ன சின்ன பொருள் தான். அன்னைக்கு நான் உன்கிட்ட காசு பணம் இல்லைன்னா சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொன்னப்போ நீ என்கிட்ட சொன்ன, வாழ்க்கையில சந்தோஷமா வாழறதுக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, மனசுக்கு பிடிச்சவனோட குடிசையில வாழ்ந்தாலும் அது சந்தோஷம்தான்னு. இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன் ஐஷு, நான் உன் அண்ணன் மாதிரி பெரிய டாக்டர் எல்லாம் கிடையாது. பெரிய வீடு, காருன்னு என்னால உன்னை வசதியா வாழ வைக்க முடியாது. ஆனா குடிசையில வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு காதலை கொடுத்து உன்னை சந்தோஷமா பாத்துக்க என்னால முடியும். உன்னை நான் எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிடாம உன்னை அழ வைக்காம பாத்துக்க என்னால முடியும். நீ ஆசைப்படுற எல்லாத்தையுமே நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் உனக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு முழம் பூவா இருந்தாலும் அந்த ஒரு முழம் பூல என்னோட மொத்த காதலையும் என்னால உனக்கு கொடுக்க முடியும். என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன். என் கூட வாழ்ந்தா கஷ்டமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் உன்னை பாதிக்காம நான் உன்னை தாங்குவேன்.
வசதியான வாழ்க்கையை என்னால உனக்கு கொடுக்க முடியாது, ஆனா சந்தோஷமான வாழ்க்கைய என்னால உனக்கு கொடுக்க முடியும் ஐஷு. இப்ப சொல்ல ஐஷு, என்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழறதுக்கு உனக்கு சம்மதமா? மச்சு விட வேணாம், மெட்டு கட்டு போதும், மெத்த ஏதும் வேணாம், தப்பாய் போதும், முக்குத்தியின் பொன் கீத்து ராத்திருக்கு போதும். உனக்கு சம்மதம்னா என் காயத்துக்கு மருந்து போடு. செய்வ மொத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்ட, சாகசத்தை காட்டு செத்து போக மாட்ட. கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா ஐயா ஐயா, கொஞ்ச நேரம் என்ன கொல்லையா. ஐஸ்வர்யா, இவ எனக்கு இந்த பொறுக்கியோட உட்காந்துருக்கா? ஓ, அப்ப அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினது இவனுக்காக தானா? இவன் என் மகன் வீட்லயே இருக்க கூடாதுன்னு இவனை எப்படியாவது வெளியே துரத்தணும்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் வயித்துல பிறந்தவன் இவனையே காதலிச்சுக்கிட்டு இருக்காளா? விட மாட்டேன். இப்பவே இதை அன்பு கிட்ட சொல்லி இவனை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை